Welcome to Future Vision Study Center Salem. Your dream is our mission. அந்த வகையில் இன்றைக்கு நம்ம யூஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ் யூனிட் 5 அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய வெக்டர் ஆட்டம் மாடலோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டரோட மிகப்பெரிய பிளான் ஆஃப் ஆக்ஷன் தட் இஸ் ரீகால் அண்ட் ரிவிஷன் செக்ஷன். ஸோ அந்த ரீகால் அண்ட் ரிவிஷன் செக்ஷனில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஆக்சுவலி வெக்டர் ஆட்டம் மாடலோட பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் என்னெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னா எலக்ட்ரானிக் ஓரியன்டேஷன் பற்றியும் எலக்ட்ரானிக் ஸ்பின் பற்றியும் அதுக்கப்புறம் ஃபைன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஆட்டம் பற்றி இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அப்போ வெக்டர் ஆட்டம் மாடல்னா என்ன, அது எப்படி ஸ்பேஷியல் குவாண்டைசேஷன் பற்றி சொல்லுது, ஸ்பின்னிங் ஆஃப் த எலக்ட்ரான் பற்றி என்ன சொல்லுது, அப்போ ஒரு எலக்ட்ரான் ஸ்பின்னிங்கில் இருக்குமா, அப்படி இருந்துச்சுன்னா அது என்னெல்லாம் சொல்லும், அப்போ ஸ்பேஷியல் குவாண்டைசேஷன்னா என்ன, அப்போ ஸ்பேஸில் XYZ அப்படின்ற மாதிரி 3 ஆக்சிஸ் இருக்கு அப்படின்னா ஸோ அதை வச்சு எப்படி நம்ம குவான்டைஸ்டு பண்ணுறது. ஸோ அப்போ ஆங்குலர் மொமெண்டம் வச்சு நம்ம குவான்டைசேஷன் வச்சு சொல்லியிருப்போம். NH கிராஸ் அப்படின்னு சொல்லிட்டு MVR NH கிராஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ அந்த ஈக்குவேஷன்ஸ்ல n அப்படின்றது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்னு சொல்லியிருப்போம். அந்த பிரின்சிபல் குவாண்டம் நம்பரை மட்டும் பத்தி சொல்லாம எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய குவாண்டம் நம்பர்ஸ் பத்தியும் பேசுறது தான் இந்த வெக்டர் ஆட்டம் மாடல். இந்த வெக்டர் ஆட்டம் மாடல் பேஸ் பண்ணி தான் பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய நிறைய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சோமர்ஃபீல்ட் மாடல்ல இருக்கக்கூடிய லிமிடேஷன்ஸ் எல்லாம் ஓவர் கம் பண்றது இந்த வெக்டர் ஆட்டம் மாடல். ஸோ இந்த வெக்டர் ஆட்டம் மாடல் தான் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா பேசிக்கா இருக்கு. ஸோ அப்போ நம்ம பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் பற்றி மட்டும் பேசாமல் சோமர்ஃபீல்ட் மாடலில் என்ன பேசியிருப்போம்னா அசிமீத்தல் குவாண்டம் நம்பர் பற்றி பேசியிருப்போம். அந்த அசிமீத்தல் குவாண்டம் நம்பர் மட்டும் பற்றி பேசாமல் மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுக்குறோம், ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போ அதில் ஒரு ஆங்குலர் மொமெண்டம் கிரியேட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுக்கும்போது எனக்கு மேக்னெட்டிக் ஆங்குலர் மொமெண்டம் கிரியேட் ஆகும். அப்போ அந்த மேக்னெட்டிக் ஆங்குலர் மொமெண்டம் பற்றி ஒரு குவாண்டம் நம்பர்னா அது எப்படி இருக்கும், ஸோ அதனுடைய வேல்யூஸ் என்ன, ஸோ அதெல்லாம் நம்ம பேசிக்காக பார்த்துருப்போம். ஸோ அப்போ வெக்டர் ஆட்டம் மாடலில் அப்போ எப்படி இருக்கும், ஸ்பேஷியல் குவாண்டைசேஷன்னா என்ன, ஓரியன்டேஷன்னா என்னன்றதை பற்றி பார்த்துருப்போம். ஸோ அதனுடைய கண்டினியூட்டியாக இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெக்டர் ஆட்டம் மாடலில் இருக்கக்கூடிய வெக்டர் ஆட்டம் மாடலில் பேசப்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான குவாண்டம் நம்பர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குவாண்டம் நம்பர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது நமக்கு ஸ்பெஷலாகவே பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸில் பாருங்க, சிலபஸ்ல என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா சோமர்ஃபீல்டு மாடலுக்கு அப்புறம் குவாண்டம் நம்பர்ஸ், அதுக்கப்புறம் தான் வெக்டர் ஆட்டம் மாடலே கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி இந்த குவாண்டம் நம்பர்ஸ் ஃபுல்லாவே எதில் பேசுறாங்க அப்படின்னா இந்த வெக்டர் ஆட்டம் மாடல்ல தான் பேசுறாங்க. அப்ப இந்த வெக்டர் ஆட்டம் மாடல் படிக்கும் போதே நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அதாவது ஸ்பேஷியல் குவாண்டைசேஷன், ஸ்பின் குவாண்டைசேஷன் படிக்கிறது மட்டும் இல்லாம இந்த குவாண்டம் நம்பர்ஸையும் நம்ம சேர்த்து படிச்சுக்கணும். அப்ப அந்த குவாண்டம் நம்பர்ஸ்னா என்ன, அப்ப என்னென்ன குவாண்டம் நம்பர்ஸ் இருக்கு, அதனுடைய வேல்யூஸ் என்ன, ஸோ அந்த வேல்யூஸ் எப்படி நமக்கு ப்ரெடிக்ட் பண்ணணும், ஸோ அந்த வேல்யூஸ் எதுல இருந்து எங்க வரைக்கும் ப்ரெசென்ட் ஆகும். ஏன்னா இதை வச்சு லாஸ்ட் பிஜிடிஆர்பில கூட ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க குவாண்டம் நம்பர்ஸ் வச்சு. ஸோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர்ஸ்னா அது எதுல இருந்து எது வரைக்கும் ப்ரெசென்ட் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் பேசிஸ்ல லாஸ்ட் பிஜிடிஆர்பில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. கண்டிப்பா இந்த குவாண்டம் நம்பர்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்ப இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி குவாண்டம் நம்பர்ஸ்னா என்னென்ன குவாண்டம் நம்பர்ஸ் இருக்கு, நம்ம ஆல்ரெடி பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் பத்தி பார்த்துருப்போம், ஆர்பிட்டல் குவாண்டம் நம்பர் பத்தி பார்த்துருப்போம். ஸோ அதை தாண்டி என்னென்னலாம் குவாண்டம் நம்பர்ஸ் இருக்கு. ஸோ அப்போ ஒரு ஸ்டேட் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் இருக்கு, ஒரு எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படின்னா ஆட்டம்ல ஒரு எலக்ட்ரான் இருக்கு அப்படின்னா அந்த எலக்ட்ரானை நான் கம்ப்ளீட்டா ஸ்பெசிஃபை பண்ணோம் அப்படின்னா எனக்கு என்னென்ன குவாண்டம் நம்பர்ஸ்லாம் தேவை அப்படின்னா n அதாவது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், L அதாவது ஆர்பிட்டல் குவாண்டம் நம்பர் சொல்லலாம், இல்லைன்னா அசிமீத்தல் குவாண்டம் நம்பர் சொல்லலாம், ML அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுக்கும் போது ஆர்பிட்டல் குவாண்டம் நம்பர் என்ன, அடுத்தது லாஸ்டா இருக்கிறது MS. அது என்ன மேம் MS அப்படின்னு கேட்டீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுக்கும் போது அதனுடைய ஸ்பின் குவாண்டம் நம்பர் என்ன. ஸோ அப்போ இந்த 4 வச்சு தான் நம்ம என்ன டிட்டர்மைன் பண்ண போறோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா ஒரு எலக்ட்ரான் இருந்தது அப்படின்னா அதனுடைய ஸ்டேட் எவ்வளோ. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட வேல்யூஸ் வச்சு நம்ம L, ML, MS எல்லாமே நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ அப்போ எவ்வளோ வேல்யூஸ், எதுக்கு எவ்வளோ வேல்யூஸ் வரும், இப்போ Nக்கு இவ்வளோ வேல்யூஸ்னா அதுக்கு L எவ்வளோ வேல்யூ வரும், அப்போ நம்பர் ஆஃப் த ஆர்பிட்டல்ஸ் எத்தனை இருக்கும், பாசிபிள் MS வேல்யூ எவ்வளோ இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்.
ஸோ அப்போ நம்ம பேசிக்கா என்னெல்லாம் இதுல நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, என்னன்னா என்ன, பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்லாம் எங்க ஸ்டார்ட் ஆகி எங்க முடியும், ஆர்பிட்டல் குவாண்டம் நம்பர்னா என்ன, அதுவே எம்எல்னா என்ன, எம்எஸ்னா என்ன, ஸோ இது எதுக்கெல்லாம் வந்து உதவுது, அதாவது எதுக்கெல்லாம் யூசஸ் ஆகுது, பிளஸ் இதனுடைய வேல்யூஸ்லாம் என்ன அப்படின்றத 1 by 1 பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துருப்போம், இருந்தாலும் நான் இங்கேயும் வந்து ஒரு முறை ரீகால் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா என், அதாவது என் அப்படின்றது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் சொல்லுவோம். இந்த பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் எதுக்காக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, பேசிக்கா இருக்கக்கூடிய குவாண்டம் நம்பர் தான் என்னன்னு பேசுவோம். ஃபர்ஸ்ட் இது நம்ம எங்க பார்த்துருப்போம்னா போர் ஆட்டம் மாடல்ல பேசியிருப்போம். என்னன்னு பேசியிருப்போம் அப்படின்னா, என்னன்றது வந்து நம்பர் ஆஃப் த ஆர்பிட்டால்ஸ் அப்படின்னு பேசியிருப்போம். அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன நமக்கு கிடைக்குது, நம்பர் ஆஃப் த ஆர்பிட்டால்ஸ். அப்போ நம்பர் ஆஃப் த ஆர்பிட்டால்ஸ் வச்சு எத்தனாவது ஆர்பிட்ஸ்ல வந்து எலக்ட்ரான்ஸ் உட்கார்ந்துட்டு இருக்கு அது அப்படின்றத நம்மளால சொல்ல முடியும். நெக்ஸ்ட் இப்போ எதனுடைய வேல்யூஸ் வந்து பார்க்கும்போது n is equal to என்னென்ன வேல்யூஸ் இருக்கும், 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் வேல்யூஸ் வந்து எக்ஸெட்ரா அப்படியே போயிட்டே இருக்கும்ன்றது நமக்கு தெரியும். அப்ப இன்க்ளூடிங் ஜீரோவா எக்ஸ்க்ளூடிங் ஜீரோவா நீங்களே யோசிங்க, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். ஸோ அப்போ 1 2 3ல இருந்தா ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து n is equal to 1 அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல வந்து நியூக்ளியஸ் இருக்குன்னா, அப்போ ஃபர்ஸ்ட் ஆர்பிட் n is equal to 1. அப்ப இங்க இருந்து இந்த டிஸ்டன்ஸ் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? அப்போ ஆர்பிட்ஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல இருந்து நியூக்ளியஸ் எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்றதுக்கும், அதாவது டிஸ்டன்ஸ் இல்லைன்னா ரேடியஸ், அந்த டிஸ்டன்ஸ் இல்லைன்னா ரேடியஸை வந்து நம்ம கால்குலேட் பண்றதுக்கும் எதுதான் வந்து உதவுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த என், அதாவது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் தான் வருது. ஓகேங்களா? அப்ப டிஸ்டன்ஸையும் நம்மளால வந்து மேக் ஓவர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் இது என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, நம்ம சோமர்ஃபீல்ட் மாடல்ல பார்த்திருப்போம், சைஸ் ஆஃப் த ஆர்பிட்டால்ஸ் வந்து நம்மளால சொல்ல முடியும். அதாவது டிஸ்டன்ஸ் இஸ் நத்திங் பட் சைஸ். அப்ப எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்றத வச்சு சைஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்றதையும் நம்மளால சொல்ல முடியும். ஸோ அப்ப நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனர்ஜி லெவல்ஸ் வந்து பத்தி பேச முடியும். ஞாபகம் இருக்குங்களா? எனர்ஜி லெவல்ஸ்னா என்ன மேம், எனக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் n is equal to 1, n is equal to 2 அப்படின்னா, இங்க இருந்து எலக்ட்ரான் இங்க மேல வந்து ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜி வாங்கிட்டு மேல போகுதுன்னா, இது நம்ம என்னன்னு சொல்லியிருப்போம், இந்த இடத்துல அப்சார்ப்ஷன்ஸ் நடக்குது அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்ப இந்த இடத்துல என்னோட வேல்யூ என்ன ஆகுதுன்னு பாருங்க, இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது 1ல இருந்து 2க்கு போகுது. அப்ப என்னோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. இதுவே n is equal to 2ல இருந்து n is equal to 1க்கு வருது. அதாவது என்னோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது. அப்ப இங்க இருக்கிற எலக்ட்ரான் வெளியில வரும்போது, அதாவது லோயர் ஸ்டேட்டுக்கு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, எலக்ட்ரானை வந்து அதாவது கீழே வரும்போது சம் ஆஃப் த எனர்ஜி வந்து எமிட் பண்ணும். ஸோ இதுல வந்து நமக்கு எமிஷன் நடக்குதுன்னு பார்த்துருப்போம். இது ஆல்ரெடி சொன்னதுதான். அப்ப இங்க என்ன ஆகுது, அப்சார்ப்ஷன் நடக்கும்போது என்னோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. இதுவே வந்து எமிஷன் நடக்கும்போது என்னோட வேல்யூ என்ன ஆகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இதெல்லாம் கூட நமக்கு கொஸ்டின்ஸ்ல கேட்கலாம். அப்ப பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்னா என்ன அப்படின்னா, இது வந்து நம்ம வந்து பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் வந்து ஷெல், அதாவது ஆர்பிட்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லைன்னா அந்த ஷெல்னு சொல்லுவோம். ஸோ அப்ப இன்னர்மோஸ்ட் ஆர்பிட், அதாவது இன்னர்மோஸ்ட் எலக்ட்ரான் வந்து ஷெல்ல எப்படி இருக்கும் அப்படின்றத வரைக்கும் நம்மளால சொல்ல முடியும். அதாவது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் வச்சு அதனுடைய ஸ்டேட்டை வந்து நம்மளால சொல்ல முடியும், அதனுடைய டிஸ்டன்ஸ் சொல்ல முடியும், ஆர்பிட்ஸ் சொல்ல முடியும், லைக் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு அந்த எலக்ட்ரான்றத சொல்ல முடியும். அதாவது ஆர்பிட்ஸோட சேஸ், அதாவது ஷேப் வந்து லைக் அசிமியூத்தல் குவாண்டம் நம்பர் சொல்லும். பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் என்ன சொல்லும், சைஸை பத்தி சொல்லும், எனர்ஜி லெவல்ஸ் வந்து சொல்லும், அதாவது அப்சார்ப்ஷன்ஸ் நடக்குதா எமிஷன்ஸ் நடக்குதா. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து சொல்றதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். ஸோ அப்போ குவாண்டம் நம்பர்ஸ்ல நம்ம ஒண்ணு முடிச்சாச்சு, தட் இஸ் த பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். நெக்ஸ்ட் என்ன குவாண்டம் நம்பர் பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிட்டல் குவாண்டம் நம்பர். ஸோ தெளிவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன குவாண்டம் நம்பர் பார்க்க போறோம் அப்படின்னா எல்ல வந்து நம்ம ஆர்பிட்டல் குவாண்டம் நம்பர்னு சொல்லலாம், அப்படி இல்லாட்டி அசிமியூத்தல் குவாண்டம் நம்பர்னு சொல்லலாம். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்மலா வந்து நம்ம ஆர்பிட்டல் குவாண்டம் நம்பரை வந்து எப்படி நம்ம வந்து அசிமியூத்தல் குவாண்டம் நம்பர் சொல்றோம் அப்படின்றத வந்து நம்ம சோமர்ஃபீல்ட் மாடல்ல பார்த்துருக்கோம். ஸோ இது எவ்வளவு வேல்யூஸ் எடுத்துக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 up to
n மைனஸ் 1 வேல்யூ வரைக்கும் எடுத்துக்கோ. கண்டிப்பா இதை கொஸ்டின் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. 1 2 3ல இருந்து n மைனஸ் 1 வேல்யூஸ். அது என்ன மேம் n அப்படின்னா அதுதான் நம்மளோட பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். ஸோ இவ்வளோ வேல்யூஸ் எடுத்துக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்களேன். n இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னா நீங்க இந்த ஃபார்முலால எடுத்துட்டு போய் சொல்லுங்க பாருங்களேன். அப்ப n is equal to 4 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா n minus 1 தானே. அப்ப n minus 1ன்ற ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்ப 4 minus 1. அப்ப 4 minus 1 எத்தனை வேல்யூஸ் எடுத்துக்கும்? 3 வேல்யூஸ் எடுத்துக்கும். அப்படின்னா l is equal to 3 கிடையாது. l is equal to எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும்னு பாருங்க. l is equal to 0வும் இதுல இன்க்ளூட் ஆகும். ஓகேங்களா? அப்ப n is equal to 0 1 2 3 n minus 1. அப்ப 3 வேல்யூஸ் என்னென்ன வேல்யூஸ் இருக்கும்? அப்ப n is equal to 4 அப்படின்னும் போது நமக்கு வந்து l is equal to 3 போட்டக்கூடாது. இது தப்பு. அப்ப n is equal to 4 அப்படின்னு வந்தா எப்படி மேம் எல்லோட வேல்யூஸ் வந்து கால்குலேட் பண்ணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் இங்க n is equal to 4 இருக்கு இல்லைங்களா? அப்ப எல்லோட வேல்யூஸ் எத்தனை வேல்யூஸ் எடுத்துக்கும் அப்படின்னா 4 வேல்யூஸ் எடுத்துக்கும். எப்படி மேம் 4 வேல்யூஸ் எடுத்துக்கும் அப்படின்னா 0 ஃபர்ஸ்ட் 4 வேல்யூஸ். அப்போ 1 2 3 இததான் நான் வந்து n மைனஸ் 1ன்னு சொன்னேன். அதாவது 4 மைனஸ் 1 3, அதாவது 3 வரைக்கும் நிற்கும். ஓகேங்களா? ஸோ எனக்கு இது புரியலையே மேம் நீங்க சொல்றதுன்னா நான் தெளிவா சொல்றேன் பாருங்க, நல்லா லிசன் பண்ணுங்க. எல்லோட வேல்யூஸ் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பருக்கு 0 வராது, ஆர்பிட்டல் குவாண்டம் நம்பருக்கு 0 வரும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ எல்லோட வேல்யூ என்ன? 0 1 2 3 அப் டு n மைனஸ் 1 வேல்யூஸ் வரைக்கும் போகும். ஃபார் எக்ஸாம்பிள் n is equal to 4 அப்படின்னா எத்தனை வேல்யூஸ் எடுத்துக்கும்? அப்போ 0 சேர்த்து எடுத்துக்கும். அப்போ எல்லோட வேல்யூ என்னது? 4 வேல்யூஸ் அங்கே வரணும். அப்போ 0 1 2 3. ஓகேங்களா? மொத்தம் எத்தனை வேல்யூஸ் எடுத்துக்கிச்சு? 4 வேல்யூஸ் எடுத்துக்கிச்சு. அப்போ இந்த 4 வேல்யூஸ் எடுத்துக்கிச்சு அப்படின்னா இதுக்கு நான் எப்படி மேம் ஆக்சுவலி வந்து எலக்ட்ரான்ஸ் எப்படி ப்ரெசென்ட் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் அப்படின்னா இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா SPDF அப்படின்னு சொல்லிட்டு இன்னர் ஆர்பிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருப்போம். அது எப்படி வருதுன்னு நான் இப்போ சொல்றேன். ஓகேங்களா? ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி எல் அப்படின்னும் போது எல் எதை பத்தி பேசும்? ஷேப் வந்து பத்தி பேசும். சைஸை பத்தி பேசாது, ஷேப் ஆஃப் த ஆர்பிட்டால்ஸ் வந்து பேசும். ஓகேங்களா? ஷேப் ஆஃப் த ஆர்பிட்டால்ஸ் வந்து பத்தி பேசும். ஏன் மேம் இங்கே எழுதுறீங்க அப்படின்னா ஆக்சுவலி இந்த டயக்ராம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனாலதான் இங்கே எழுதுறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த n வேல்யூஸ் l வேல்யூஸ் இருக்குல்ல அது எப்படி வருதுன்னு சொல்றேன் பாருங்க. இப்போ n is equal to 4 அப்படின்னும் போது என்னோட வேல்யூஸ் எனக்கு என்னன்னு தெரிஞ்சது? 0, l is equal to 1, l is equal to 2, l is equal to 3 அப்படின்னும் போது எனக்கு ஷேப் ஆஃப் த ஆர்பிட்டால்ஸ் தான். அது எப்படி நம்ம ஷேப் ஆஃப் த ஆர்பிட்டால்ஸ் தெரியுது அப்படின்னா இதைதான் நம்ம இன்னர் மோஸ்ட் எலக்ட்ரான்ஸ், இன்னர் மோஸ்ட் ஆர்பிட்டால்ஸ், SPDFன்னு சொல்லுவோம்ல அது. l is equal to 0ன்னும் போது அது வந்து என்ன ஷெல்ல இருக்கும் அப்படின்னா S. l is equal to 1 அப்படின்னா P, l is equal to 2 அப்படின்னா D, l is equal to 3 அப்படின்னா F. ஃபார் எக்ஸாம்பிள் l is equal to 4னா SPDF அப்படியே F தாண்டி அப்படியே வந்து கண்டினியூ ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போ SPDFன்ற 4 தான் இருக்கா மேம் இன்னர் மோஸ்ட் ஆர்பிட்டால்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே எஸ்ல ஸ்டார்ட் பண்ணி அப்படியே நெக்ஸ்ட் போகிறாங்க. ஏன் மேம் ABCD வந்து ஸ்டார்ட் பண்ணாங்களா? SPDFல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்களா அப்படின்னா ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒன் ஆஃப் த டாபிக். ஸோ இந்த SPDFல எத்தனை எலக்ட்ரான்ஸ் உட்காரும், அந்த எலக்ட்ரான்ஸ்லாம் எப்படி இருக்கும், ஸோ இதெல்லாம் பத்தி பேசுறதா பவுலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். அங்க போய்க்கலாம் நம்ம. ஸோ இன்னும் அழகா நமக்கு டீட்டெயிலாக தெரியும். பேசிக்கா இருக்கக்கூடியது மட்டும் நான் இங்க சொல்றேன். ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு ஃபார்முலா இருக்கு. என்ன அப்படின்னா L is equal to L plus L into L plus 1 square root of, ஓகேங்களா, H cross. அப்ப மறுபடியும் நல்லா பாருங்க, H கிராஸ்க்கு ஸ்கொயர் ரூட் கிடையாது, L into L plus 1க்கு மட்டும்தான் ஸ்கொயர் ரூட். இதையும் வந்து நமக்கு ஆப்ஷன்ஸ்ல மாத்தி கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, நல்லா பாத்துக்கோங்க. ஸோ அப்போ இந்த ஃபார்முலாவும் நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ L is equal to L into square root of L into L plus 1 into H cross. H crossனா நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அப்போ நமக்கு L அப்படின்னா என்ன? ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம், அதாவது ஆர்பிட்டல் குவாண்டம் நம்பர் சொல்லலாம், இல்லைன்னா
ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம் குவாண்டம் நம்பர்னு சொல்லலாம். அப்போ இது எதை பத்தி சொல்லும் அப்படின்னா ஷேப் ஆஃப் த ஆர்பிட்டால்ஸ் பத்தி சொல்லும். எவ்வளோ வேல்யூஸ் எடுத்துக்கும் அப்படின்னா 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப் டு n-1 வேல்யூஸ் வரைக்கும் எடுத்துக்கும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். அப்போ அது எப்படி வரும்ன்றதையும் நான் சொல்லிட்டேன். ஸோ அதுக்கு உண்டான ஃபார்முலாவே கொடுத்துட்டு L is equal to square root of L into L plus 1 into H cross. அப்போ நம்ம 2 குவாண்டம் நம்பர்ஸ் பார்த்துட்டோம். பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் எப்படி வரும்ன்றத பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஆர்பிட்டல் குவாண்டம் நம்பர் எப்படி வரும் அப்படின்றத பார்த்துட்டோம். தென் நெக்ஸ்ட் எங்க போக போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின் குவாண்டம் நம்பர்னா என்ன அப்படின்றத பார்க்க போறோம். அப்ப ஸ்பின் குவாண்டம் நம்பர் எஸ் அப்படின்றத லாஸ்ட் வீடியோல பார்த்திருப்போம். இந்த எஸ் அப்படின்றது ஸ்பின் குவாண்டம் நம்பர், அதாவது வந்து ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னு பேசியிருப்போம். இந்த ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம் எவ்வளவு வேல்யூஸ் எடுத்துப்போம் அப்படின்னா +or-1/2 வேல்யூஸ் எடுத்துக்கும். இப்ப +1/2 அப்படின்னா ஸ்பின் அப்ல இருக்கும், -1/2னா ஸ்பின் டவுன்ல இருக்கும். ஸோ இதெல்லாம் எங்க பார்த்துருப்போம்னா லாஸ்ட் வீடியோஸ்ல பார்த்துருப்போம். ஸோ ஒரு முறை எனக்கு இது தெரியல மேம் அப்படின்னா லாஸ்ட் வீடியோ ஒரு முறை பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இது ஸ்பின் அப் எப்படி வரும், ஸ்பின் டவுன் எப்படி வரும்ன்றத சொல்லியிருப்போம். ஸோ இதுக்கு உண்டான ஃபார்முலா இருக்கு. எஸ் இஸ் ஈக்குவல் டு சேம் அதே ஃபார்முலா தான். ஸ்கொயர் ரூட் ஆஃப் அங்கே எல்ன்னு வந்துச்சு, இங்கே எஸ்ன்னு வரப்போகுது. எஸ் இன்ட்டு எஸ் பிளஸ் 1 இன்ட்டு ஹெச் பிளஸ். ஓகேங்களா, அவ்வளோதான். அப்ப இது ஒரு குவாண்டம் நம்பர், அதாவது வந்து ஸ்பின் குவாண்டம் நம்பர். ஸோ இதையும் நம்ம பேசிப்போம். ஸோ அப்ப எல்னா என்ன, எஸ்னா என்ன அப்படின்றத பேசிப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் 3 குவாண்டம் நம்பர்ஸ் பேசியிருப்போம். என்னன்னா என்ன, எல்னா என்ன, எஸ்னா என்னன்னு பேசியிருப்போம். ஓகேங்களா, இது வரைக்கும் எந்த டவுட்டும் இருக்காது. ஸோ இது வரைக்கும் லைக் என்ன அப்படின்னா நார்மல் குவாண்டம் நம்பர்ஸ் வந்து பத்தி பேசியிருப்போம். எதுவும் டவுட் இல்லைல்ல. ஸோ நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜே, அதாவது ஜேனா என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் ஆங்குலர் மொமெண்டம் குவாண்டம் நம்பர். டோட்டல் ஆங்குலர் மொமெண்டம் குவாண்டம் நம்பர். அது என்ன மேம் ஜே டோட்டல் மொமெண்டம் குவாண்டம் நம்பர் அப்படின்னா, அதாவது J கேபிட்டல் போடலாம் ஸ்மால் போடலாம் இஸ் ஈக்குவல் டு ஆர்பிட்டல் குவாண்டம் நம்பரையும், அதாவது ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம் குவாண்டம் நம்பரையும் தென் பிளஸ் ஆர் மைனஸ் எஸ். அது என்ன மேம் பிளஸ் ஆர் மைனஸ்ன்னு போடுறீங்க அப்படின்னா பாசிட்டிவ் அப்படின்னும் போது அது வந்து பாசிட்டிவ் மட்டும் போட முடியாது, பாசிட்டிவ் நெகட்டிவ் போடணும். ஏன்னா எஸ் இஸ் பேரலல் டு எல், எஸ் இஸ் ஆன்டி பேரலல் டு எல். அதாவது நான் அது என்னன்றத சொல்லிடுறேன். அப்ப பிளஸ் அப்படின்னா எஸ் இஸ் பேரலல் டு எல். இதுவே மைனஸ் அப்படின்னா எஸ் இஸ் ஆன்டி பேரலல் டு எல். அதாவது ஆர்பிட்டல் குவாண்டம் நம்பரும் ஸ்பின் குவாண்டம் நம்பரும் ஒரே சைட்ல இருந்துச்சுன்னா, அதாவது ரெண்டும் பிளஸ் பிளஸ்ல இருந்துச்சு அப்படின்னா அது பேரலல் டு எல்னு சொல்லுவோம். இதுவே ஆப்போசிட்ல இருந்துச்சுன்னா அது ஆன்டி பேரலல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதனாலதான் இது பிளஸ் ஆர் மைனஸ். அப்ப J is equal to L plus or minus S. ஓகேங்களா, so that is the total angular momentum quantum number. So இதுக்கு ஃபார்முலா இருக்கு. J is equal to square root of J into J plus 1 H cross. So அப்ப இதுவும் ஒரு ஃபார்முலா. So for example என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா L வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா S ஓட வேல்யூ என்ன, J ஓட வேல்யூ என்ன அப்படின்றத நம்மளால வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. L is equal to 2, S is equal to 1/2. அப்ப பிளஸ்ல என்னது parallel. அப்ப J கண்டுபிடிங்க. அப்ப J எப்படி கண்டுபிடிப்பீங்க? அப்ப பிளஸ். அப்ப பிளஸ்னா அப்ப ஃபார்முலா என்னது L plus S. அப்ப L எவ்வளோ 2, S எவ்வளோ 1/2. அப்ப ரெண்டையும் பிளஸ் 1/2. அப்ப 2 2s are 4, 4 plus 1 divided by 2 எவ்வளோ வரும் 5/2. இதுவே ஆன்டி பேரலா இருந்தா அங்க J ஓட வேல்யூ எவ்வளோன்னு வரும் நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஹோம்வொர்க் தரேன். ஓகேங்களா, ஸோ அப்ப இது பேரலா இருந்துச்சுன்னா, இதுவே ஆன்டி பேரலா இருந்துச்சு அப்படின்னா எவ்வளவு வேல்யூ வரும்? J is equal to 3/2. எப்படி இந்த 3/2 வந்துச்சு? பிளஸ்க்கு பதிலாக மைனஸ் போட போறீங்க. அப்ப 2 - 1/2ன்னு போட்டீங்க அப்படின்னா 3/2 வரப்போகுது.
ஓகேங்களா? ஸோ அப்போ இவ்வளோ வேல்யூஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். எல் வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும்? என் கண்டுபிடிக்க முடியும். அதாவது பிரின்சிபல் குவாண்டம் நம்பரையும் கண்டுபிடிக்க முடியும். அப்போ இப்போ வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம்னு பாருங்க. என்னன்னா என்னன்னு பார்த்துருக்கோம், என்னன்னா எவ்வளோன்னு பார்த்துருக்கோம், எல்லுனா என்னன்னு பார்த்துருக்கோம், எஸ்னா என்னன்றதை பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்துருக்கோம்? சாரி, நெக்ஸ்ட் என்ன பார்த்துருக்கோம்? ஜேனா என்னன்னு பார்த்துருக்கோம். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பார்த்து முடிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்போ இது வரைக்கும் நமக்கு உண்டானது ஓரளவுக்கு, நம்மளால ஓரளவுக்கு இல்லை, இது வரைக்கும் கேட்டிருக்கக்கூடிய என்ன குவாண்டம் நம்பர்ஸ் கேட்டாலும் நம்மளால ஈஸியாக சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நான் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிறதுனால அந்த எம்எல் எம்எஸ் வரும் இல்லைங்களா? ஸோ அது வேல்யூஸ் எப்படி வரும், அதனுடைய எப்படி எல்லாம் அதனுடைய வேல்யூஸ் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ அப்போ இது வரைக்கும் என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, என் பார்த்தாச்சு, எல் பார்த்தாச்சு, தென் எஸ் பார்த்தாச்சு, தென் ஜே பார்த்தாச்சு. ஸோ அப்போ இந்த 4 பார்த்துருக்கோம். இன்னும் மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுக்கறதுனால எனக்கு என்ன வரும்? ஆர்பிட்டல் வரும், அதுக்கப்புறம் ஸ்பின்னிங் வரும். அப்போ எம்எல் பார்க்கணும், எம்எஸ் பார்க்கணும், தென் எல்லும் எஸ்ஸும் சேர்ந்து நமக்கு என்னன்னு கிடைக்கும்? ஜே கிடைக்கும். அப்போ எம்ஜேனா என்னன்னு பார்க்கணும். அப்போ 4 குவாண்டம் நம்பர்ஸ் பார்த்தாச்சு. என்ன மேம் எழுதும் போது என், எல், எம்எல், எம்எஸ் 4 தானே எழுதுனீங்க, எக்ஸ்ட்ரா சொல்லிக்கிட்டே போறீங்க அப்படின்னா எல்லும் எஸ்ஸும் சேர்ந்தது ஜே. ஸோ டோட்டல் அதையும் இங்கேயே எல்லாத்தையும் நம்ம முடிச்சுட்டு வந்துடணும். ஸோ அப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எம்எல் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ எம்எல் அப்படின்றது என்ன அப்படின்னா மேக்னெட்டிக் ஆர்பிட்டல் குவாண்டம் நம்பர், அப்படி இல்லைன்னா மேக்னெட்டிக் ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா ப்ரொஜெக்ஷன், அதாவது ப்ரொஜெக்ஷன் அப்படின்னா அது எவ்வளோ அளவுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுக்கும் போது எவ்வளோ ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு டைரக்ஷன்ல அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் எம்எல். ஸோ அப்போ நல்லா பார்த்துக்கோங்க, எம்எல்லோட பயன்பாடு என்ன, அதாவது யூசஸ் என்ன அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுக்கறதுனால அதனுடைய ப்ரொஜெக்ஷன், அதாவது எலக்ட்ரான்ஸ் வந்து ஆர்பிட்ல அங்கங்க இருக்கும்ல, ஸோ அது எவ்வளோ ப்ரொஜெக்ஷன் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத பார்க்கறது தான் எம்எல். ஸோ எவ்வளோ வேல்யூஸ் எடுத்துக்கோன்னு பாருங்க. எல், L-1, L-2, அதை அப்படியே வந்துட்டு 0, -1, -2 அப் டு -L. ஸோ இதை வந்து சிம்பிளா என்ன சொல்லலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2L + 1 பாசிபிள் வேல்யூஸ் எடுத்துக்கோம். அதாவது எது அப்படின்னா எம்எல். ஸோ இந்த ஃபார்ம்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நான் இதை எப்படி போட்டு காமிக்கணுன்றத சொல்றேன். ஸோ இந்த வேல்யூஸ் எப்படி நம்ம கால்குலேட் பண்றதுன்னு சொல்றேன் பாருங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் L = 3 அப்படின்னு இருக்குன்னா எம்எல் வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிக்கும்னா இந்த 2L + 1 இருக்குல்ல, அதுல எடுத்து போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்ப 2 × 3 + 1, அப்போ 2 3s are 6 + 1 எவ்வளோன்னு வரும்? 7. அப்போ எம்எல் வந்து எத்தனை வேல்யூஸ் இருக்கும்? 7 வேல்யூஸ். அந்த 7 வேல்யூஸ் எப்படி வரும்னு பாருங்க. இங்க என்ன கொடுத்துருக்கேன்? L, L-1, L-2, 0. அப்போ இன்க்ளூடிங் 0, -1, -2. அப்போ -L இருந்து +L வேல்யூஸ் வரைக்கும் வரும். அப்ப -Lனா Lோட வேல்யூஸ் என்ன? 3. அப்போ -3, -2, -1, 0, 1, 2, 3. அப்ப எத்தனை வேல்யூஸ் இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7. அப்ப 7 வேல்யூஸ் வந்துச்சு பாருங்க. எம்எல்லோட வேல்யூ எவ்வளோ? 7 வேல்யூஸ் நமக்கு வரணும். 7 வேல்யூஸ் என்னென்னு கேட்டாங்கன்னா -3, -2, -1, 0, 1 2 3. ஸோ இதே தான் நான் என்ன பண்ணிருப்பேன்னா இந்த டயக்ராம்ல கொடுத்துருக்கேன். L = 2. அப்ப L = 2னா என்ன வரணும்? -2ல இருந்து +2. அப்ப -2, -1, 0, 1, 2. அப்ப L = 2னா 2L + 1ல வேல்யூல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்ப இங்க என்னன்னு வரும்? 2 2s are 4 + 1. அப்ப எவ்வளவு வேல்யூஸ் வரணும்? 5 வேல்யூஸ் வரணும். ML எவ்வளவு வேல்யூஸ் வரணும்? 5 வேல்யூஸ் வரணும். 5 வேல்யூஸ் வந்துச்சான்னு பாருங்க. 1 2 3 4 5. அவ்வளவுதான். அப்ப இந்த 5 வேல்யூஸ் தான் இங்க டயக்ராம்ல கொடுத்துருக்காங்க. அப்ப இது 0, -1 +1, -2 +2. ஸோ இவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வந்து இப்படி பிரிஞ்சிருக்கும், அதாவது ப்ரொஜெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டயக்ராம்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுதான் மேக்னெட்டிக் ஆர்பிட்டல் குவாண்டம் நம்பர்ஸ். இது எப்படி மேம் நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள்
மேக்னெட்டிக் ஆர்பிட்டல் குவாண்டம் நம்பர் வந்து எதுல இருந்து எவ்வளோ வேல்யூஸ் எடுத்துக்கும் அப்படின்னா -L to +L வேல்யூஸ் எடுத்துக்கும். எப்படி நான் கண்டுபிடிக்கணும்னா 2L + 1 ஃபார்ம்ல வச்சு நான் கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்போ இது எதெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணும் அப்படின்னா ப்ரொஜெக்ஷன் எவ்வளோ இருக்கு அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ இவ்வளோ விஷயத்தையும் நம்ம சொன்னாதான் எது ஓவர் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஆர்பிட்டல் குவாண்டம் நம்பர் வந்து ஓவர் ஆகும். இதை தான் நம்ம என்னன்னு சொல்லியிருப்போம் அப்படின்னா ஸ்பேஷியல் குவான்டைசேஷன்ஸ் அப்படின்றத சொல்லியிருப்போம். அப்போ எம்எல் வந்து என்ன வேல்யூஸை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எல் வேல்யூஸை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இது டைரக்டா எல் வேல்யூ எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், என் வேல்யூவை, அதாவது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் வேல்யூஸை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இதுவும் கொஸ்டின் கேட்கலாம். அப்போ மேக்னெட்டிக் ஆர்பிட்டல் குவாண்டம் நம்பர் வந்து எந்த குவாண்டம் நம்பர்ஸ் எல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கோம்னா எல்ல டிபெண்ட் பண்ணியிருக்கோம், என்னையும் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோ விஷயத்த நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு இருக்கக்கூடிய குவாண்டம் நம்பர் என்ன அப்படின்னா எம்எஸ். ஒன்றும் இல்லை, மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுக்கும்போது ஸ்பின் குவாண்டம் நம்பர் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இது ஆல்ரெடி நமக்கு தெரியும், +1/2 -1/2. அப்போ எம்எஸ் வேல்யூ எவ்வளோ எடுத்திருக்கோ அதே தான் மைனஸ் வேல்யூ, அப்போ சாரி எம்எஸ் வேல்யூ. அப்போ எம்எஸ் வந்து +1/2னா பேரலல், -1/2னா என்னன்னு சொன்னேன் ஆன்டி பேரலல், சேம் அதே தான். ஸோ இந்த குவாண்டம் நம்பர் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் எம்ஜே, அது உங்களுக்கு ஈஸியாகவே தெரியும். எம்ஜே அப்படின்னும் போது அப்போ எம்ஜே இஸ் ஈக்குவல் டு எம்எல் + எம்எஸ், ரெண்டும் சேர்ந்தது தானே. ஸோ அப்போ இது ரெண்டும் சேர்ந்தது தான் இது அப்படின்றது தெரியும். இது எவ்வளோ வேல்யூஸ் எடுத்துக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜே இஸ் ஈக்குவல் டு 2J + 1 வேல்யூஸ் எடுத்துக்கும். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா எம்எல் வேல்யூ கொடுத்துருவாங்க, எம்எஸ் வேல்யூஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணிப்போம், இந்த எம்ஜேவை கண்டுபிடிச்சிப்போம். ஸோ இதுக்கும் நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் வச்சு கொஷின்ஸ் கேட்கலாம். ஓகேங்களா. ஸோ அப்போ இதோட நம்ம எது பார்த்து முடிச்சோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா குவாண்டம் நம்பர்ஸும் பார்த்துட்டோம். ஒரு முறை ரீகால் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதோட என்ன முடிஞ்சிச்சு அப்படின்னா வெக்டர் ஆட்டம் மாடல் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராக்டிஸ் கொஷின்ஸ்க்கு மூவ் ஆன் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. The vector atom model was primarily introduced to explain which of the following. அப்போ கீழே இருக்கக்கூடிய இதில் வந்து வெக்டர் ஆட்டம் மாடல் வந்து பேசிக்காக எதை வந்து எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்குது, மாஸ் டிஃபெக்ட் இன் த நியூக்ளியஸ். மாஸ் டிஃபெக்ட் நியூக்ளியஸ் பற்றி பேசுறதுனா நியூக்ளியர் ஃபிசிக்ஸ், ஐசோடோப்ஸ் பற்றி பேசுறதும் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ், ஃபைன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் ஆட்டம் பற்றி தான் பேசுது. நம்ம தான் H-alpha லைன்ஸ் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா. தென் கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரா பற்றி அது பேசியே இருக்காது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கொஷினுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் த சி ஆப்ஷன்ஸ், ஃபைன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் மூவ் ஆன் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின்ஸ் பாருங்க. நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த வெக்டர் ஆட்டம் மாடல் டோட்டல் ஆங்குலர் மொமெண்டம் ஜே வந்து எதை டினோட் பண்ணுது நமக்கு நல்லாவே தெரியும், L + S. அப்போ ஆடிங் ஆர்பிட்டல் அண்ட் லீனியர் மொமெண்டம் கிடையாது, ஆர்பிட்டல் அண்ட் ஸ்பின்னிங் மொமெண்டம் தான். அப்போ வெக்டர் அடிஷன் ஆஃப் ஸ்பின்னிங் அண்ட் ஆங்குலர் மொமெண்டம், ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம். சப்ராக்ஷன் கிடையாது, ப்ளஸ்ஸு உடனே போயிட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் தானே இருக்குது, அதனால சப்ராக்ஷன் போட்டுறாதீங்க. வெக்டர் அடிஷன் மைனஸ்ன்றது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, பேரலல் ஆன்டி பேரலல், ஆனால் ஃபார்முலா ப்ளஸ். ஓகேங்களா. கன்சிடரிங் ஒன்லி ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம் தப்பு. ஸோ செகண்ட் கொஷின்ஸ்க்கு என்ன ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது தட் இஸ் த பி ஆப்ஷன், வெக்டர் அடிஷன்ஸ் ஆஃப் ஸ்பின் அண்ட் ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம். ஸோ தேர்ட் கொஸ்டினுக்கு மூவ் ஆன் பண்ணலாம். விச் டூ கான்செப்ட்ஸ் யூனிக்லி கேரக்டரைஸ் த வெக்டர் ஆட்டம் மாடல். வெக்டர் ஆட்டம் மாடல் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. சர்க்குலர் ஆர்பிட்ஸ் அண்ட் டிஸ்கிரீட் எனர்ஜி லெவல்ஸ் வந்து பேசுறது வந்து போர் ஆட்டம் மாடல். ஸ்பேஸ் குவான்டைசேஷன் அண்ட் த ஸ்பின்னிங் ஆஃப் த எலக்ட்ரான் நமக்கு பார்க்கும் போதே தெரியும், ரெண்டு கான்செப்ட்ஸை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கோம். ஸ்பேஷியல் குவான்டைசேஷன்ஸ் அண்ட் ஸ்பின்னிங் ஆஃப் த எலக்ட்ரான். எலிப்டிக்கல் ஆர்பிட்ஸ் அண்ட் ரிலேட்டிவிஸ்டிக் மாஸ் கரெக்ஷன்ஸ் வந்து எதை சொல்லியிருக்கோம், சோமர்ஃபீல்டு மாடல் சொல்லியிருக்கோம். ஸோ அது கிடையாது. வேவ் பார்ட்டிகல் டியூவாலிட்டி அந்த அன்சர்டனிட்டி பிரின்சிபல்ஸ் பற்றி குவாண்டம் மெக்கானிக்ஸில் தான் நம்ம படிப்போம். ஸோ அதுவும் கிடையாது. ஸோ இந்த வகையில் தேர்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஹவு மெனி குவாண்டம் நம்பர்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு கம்ப்ளீட்லி டிஸ்கிரைப் த எலக்ட்ரான் ஸ்டேட் இன் த வெக்டர் ஆட்டம் மாடல். நமக்கு நல்லாவே தெரியும் 4. N, L, நெக்ஸ்ட் என்ன பார்த்துருப்போம், ML, MS. மேம் மற்றதெல்லாம் பார்த்துமே மேம் அதெல்லாம் சேர்த்து நான் மொத்தமாக போடலாமான்னு போடாதீங்க. பேசிக்காக இந்த 4த்துலேயே மற்றது எல்லாமே அடங்கிடும். SC இதுலேயே அடங்கிடும்,
ஜே அப்படின்றது டோட்டல் சேர்த்து சொல்றதுக்காக. ஸோ அது வந்து பிரச்சனை கிடையாது. அப்போ மொத்தமா 4 N L ML MS. ஓகேங்களா? ஸோ இது கூட கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா, ஃபார் த கிவன் ஆர்பிட்டல் குவாண்டம் நம்பர் L, the quantum number of possible orientations of the orbital angular momentum. அப்போ ஓரியன்டேஷன்ஸ் அதாவது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு ஃபார்முலா எடுத்த உடனே தெரியும் 2L + 1. L ஸ்கொயர் கிடையாது, 2L கிடையாது, L கிடையாது, 2L + 1. இது பார்த்த உடனே நம்மளால சொல்ல முடியக்கூடிய கொஷின்ஸ். 7th கொஷின்ஸ் விடுத்துருங்க, ஏன்னா இந்த LS கப்ளிங் நம்ம இன்னும் பார்க்கல. ஓகேங்களா? 6th கொஸ்டின் பாருங்க, விச் எக்ஸ்பெரிமெண்டல் எவிடன்ஸ். அப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்டல் எவிடன்ஸ் வந்து இதுக்கப்புறம் தான் பார்க்க போகிறோம். தட் இஸ் த ஸ்டென் அண்ட் கெர்லாக் எக்ஸ்பெரிமெண்ட். நான் அது என்னன்றதை சொல்லிடுறேன். ஸோ அப்போ 6th கொஸ்டின் கூட விட்டுருங்க, இது நம்ம வரக்கூடிய இதுவில் பார்த்துக்கலாம். ஆன்சர் மட்டும் பார்த்துக்கோங்க. அப்போ 5 கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது எல்லாமே நமக்கு இருக்கக்கூடிய வெக்டர் ஆட்டம் மாடலில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதோட நமக்கு என்ன டாபிக் ஓவர் அப்படின்னா வெக்டர் ஆட்டம் மாடல் முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பவுலி எக்ஸ்க்ளூஷன்ஸ் பிரின்சிபல், அதில் எலக்ட்ரானிக் ஸ்ட்ரக்சர் என்ன, எவ்வளோ இருக்கும், ஸோ அதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன, SPDFல எத்தனை ஆர்பிட்டால்ஸில் என்னென்ன எலக்ட்ரான்ஸ் எப்படி எப்படி உட்காரோ, ஸோ அது எல்லாமே பார்த்துலாம். தேங்க்யூ ஸோ மச்.